ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனநாயகம் வராமல் ஜனநாயகத்தை அமைச்சிட்டாரு. ஓகேங்களா, இது வந்து ஒரு 2029க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். Honorable Chief Minister of Tamil Nadu, தளபதி சி ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. அப்படின்னு போட்டு அதுவும் இந்த ஆக்ஷன் வேற. சினிமா லவர் நீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சினிமா லவர்னு கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு சினிமா லவருங்கிறத நீங்க உதிரி தள்ளிருங்க. ஓகேங்களா, யாரா இருந்தாலும் ஓட்டு போடுற ஒரு குடிமகனும் போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. அதாவது நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பஞ்ச் டைலாக் இந்த படத்துல 1 இல்ல 2 இல்ல 25 டைலாக். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். இந்த படம் மட்டும் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்துச்சுன்னா 234 ஒரு படத்துல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு படமே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நான் இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. பிஜேபியை இதை விட ஓப்பனா இதை விட டைரக்டா இந்தியாவிலேயே ஒரு படம் கூட கண்டிப்பா இருந்திருக்காரு. அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான படம் அப்படின்றதுல நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். பஞ்ச் பஞ்ச் கம் ஆன் கம் ஆன் கம். இவர் சொன்னா இந்த பசங்க இப்ப இருக்கிறவங்க கேட்பாங்கப்பா, இவர் சொன்னா இப்ப இருக்கிற அம்மா அப்பாக்கள் கேட்பாங்கப்பான்ற இடத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த படத்துல குட் டச் பேட் டச் பத்தி ஒரு சீன் பேசுறாரு. இந்த படத்தை ஒரு டிஎம்கே தொண்டனோ ஒரு டிஎம்கே காரனோ எப்படிங்க உட்காந்து 3 மணி நேரம் பார்க்க முடியும்? ஒரு பாஜக காரன் எப்படிங்க 3 மணி நேரம் பார்க்க முடியும்? இன்னொருத்தவர்கள் சொன்னதுதான், ஐயா இது தளபதி படம், இட்ஸ் நாட் a movie, இட்ஸ் a celebration. ஓ, இதுக்கு தான் நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வச்சிருந்தியா இத்தனை நாளா? ஆக்சுவலா இதுதான் பேன் இந்தியா படம். சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா போட்ட அந்த ஒரு, ஏன்னா நிறைய பேர் அந்த பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ஒரு ஷார்ட். இது நெஞ்சில் கூட இருக்கும். ஜனநாயகன் FDFS பார்த்து முடிச்சுட்டு வந்து அந்த படத்தை பற்றி இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசலாமேன்னு சொல்லி அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்களை படம் பார்க்க, இல்லை அவர் தான் என்ன பார்க்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்துட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ரோஹிணி தேட்டரில் போய் பார்த்துருக்குறோம் நம்ம. பிளாஸ்ட் சீரியஸாக படம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனநாயகம் வராமல் ஜனநாயகத்தை அமைச்சிட்டாரு. ஓகேங்களா, இது வந்து ஒரு 2029க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படத்துக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோஹிணி தேட்டரோட FDFS அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் தளபதி வந்து ஒரு படம் FDFS அட் ரோஹிணி தியேட்டர். அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அது போன உடனே இவர் ரேவந்த் MLA வந்துட்டு பேசினது, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டு பேசிடுறாரு. இந்த மாதிரி வந்து இந்த தியேட்டர் வந்து விஜய் அவர்களுடைய கரியர் க்ரோ ஆகும்போது அவங்களோட சேர்ந்து இந்த தியேட்டரும் க்ரோ ஆகிருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இது வந்து எண்டு கிடையாது, இட் இஸ் அ பிகினிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட அவர் போட்டு அடுத்து டைட்டில் கார்டு அதுதான் மேட்ரு. எல்லாருமே எதிர்பார்த்தது, என்ன அது சிஎம் வருமா வராதா, அது எப்படி அலோவ் பண்ணுவாங்களா, அது ரூல்ஸ்ல இருக்குதா இல்லையா, அவ்வளோ போய் கடைசியில வந்து Honorable Chief Minister of Tamil Nadu, தளபதி சி ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. அப்படின்னு போட்டு அதுவும் இந்த ஆக்ஷன் வேற. இல்லங்க, அதான் யோசிக்கிறேன், இந்த படம் முடிஞ்சது வந்து இவர் பண்றதுக்கு முன்னாடியே தளபதி பண்ணிட்டாரு அப்படின்றது இந்த படத்துல அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இல்ல இந்த போலீஸ் கெட்டப்ல வந்து வச்சு இப்படி பண்றது வந்து முன்னாடியே பண்ணிருப்பாங்க படத்துல.
பட் அது என்ன அமைஞ்சிருக்குது அப்படின்னா, இவர் இந்த கோட் சூட் போட்டு அங்க பண்ணதை வந்து அதை ஒரு இமேஜா ரெடி பண்ணி கையை ஸ்க்குன்னு ஒரு ஸ்வாடு சவுண்டோட போட்டதெல்லாம் வந்து வெறித்தனம். பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல வந்து நிறைய பேர் ஆல்ரெடி வந்து நம்ம கூடயே அங்க ஷோ வந்து பார்த்தவங்கலாம் வந்து இந்த வீடியோவா எடுத்து போட்டிருப்பாங்க. ஆமா, நம்ம அதை எதையுமே பண்ண போறது கிடையாது. எதையுமே பத்தி பேசக்கூடாது. தயவு செய்து எல்லாருமே போடவும் போறதுல பேசவும் போறது கிடையாது. அதை பத்தி நம்ம அதை எல்லாரும் வந்து தயவு செய்து போய் தியேட்டர்ல போய் பார்த்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். வெதர் யூ ஆர் விஜய் ஃபேன் ஆர் நாட், வெதர் யூ லைக் த கரண்ட் சிஎம் ஆர் நாட், யூ சப்போர்ட் தெம் ஆர் நாட், எல்லாத்தையும் தாண்டி சினிமா பார்த்தே ஆகணும்பா. ஆமா, வேற வழியே கிடையாது. சோ சினிமா லவர் நீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சினிமா லவர்னும் கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு சினிமா லவருங்கிறத நீங்க உதறி தள்ளிருங்க. ஓகேங்களா, யாரா இருந்தாலும் ஓட்டு போடுற ஒரு குடிமகனும் போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். பார்த்தணும் இல்ல, ஒவ்வொரு குடிமகன் நம்ம சொல்ல முடியாது. இல்லங்க, இது பாருங்க, ஹிந்தி இந்த படம் வந்து 2029 படம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆல் இந்தியா படம். நீங்க வேணா பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது ஆல் இந்தியா பேன் இந்தியா மூவி, 100% பேன் இந்தியா மூவி. இன்னைக்கே வந்து சிஎம் சார் பேசுறது வந்து எல்லாருமே டப் பண்ணி ஹிந்தில போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இந்த படம் ஹிந்தில ராவணம் அவன் ஹிட் ஆவான். ராவணம் அவன் ஹிட் ஆவான் நார்த்லயும். ஸோ அந்த என்ட்ரி தியேட்டரு அதுவும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 9 o'clock ஷோ போகும்போது சரி நம்ம போயிட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போகலாம், கேட் எப்பயாவது திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஃபோட்டோ போஸ்டர்லாம் பார்த்துட்டு ஓகே தளபதி விஜயோட ஒரு ஒன் லாஸ்ட் டைம் போல அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது வண்டியா போகுது. என்னடா வண்டியா போகுது அப்படின்னு பார்த்தா எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் அப்படியே வரிசையா ஒவ்வொரு வண்டியா போகுது. ஐயா நாங்களும் ஒரு காலத்துல இங்க இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு அவங்கலாம் ஒவ்வொரு வண்டியா வராங்க. பொதுச் செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு அருண்ராஜ் அவர் ஹெல்த் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கொரோடா வந்திருந்தாரு, சபரிநாதன் அப்படியே ஒவ்வொருத்தங்களா வராங்க என்ட்ரி. எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னே வந்து இந்த பால்கனில வந்து ஒரு சில சீட்ஸ் ஒதுக்கப்பட்டு அவங்களோட சேர்ந்து படத்தை பாக்குறோமேன்னு சொல்லி ரசிகர்கள் அதுல ஒரு கொண்டாட்டம். இந்த இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் ஆகி உள்ள போனோம் அப்படின்னா வந்து பிளாஸ்ட் ஆரம்பத்துல இந்த டைட்டில் கார்டு போட்டதுல இருந்து இந்த பிளாஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மெயினா நீங்க சொன்ன அந்த ஒரு லைன் தான் ரொம்ப முக்கியம். இல்லை த்ரூ அவுட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு படத்துல விஜய் அவர்களுடைய பஞ்ச் டயலாக் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இந்த படத்துல என்னப்பா பஞ்ச் டயலாக், ஏன்னா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு விஜய் அவர்களோட படம் இந்த படத்துல என்ன கெட்டப்ல வராரு, இந்த படத்துல என்ன பஞ்ச் டயலாக், இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் சீன் என்ன, இது 3 தான் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறது. இதுல இன்டர்வல் பிளாக் சீன் என்ன அப்படின்றது கிட்டத்தட்ட ட்ரெய்லர் பார்த்தப்பே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டயலாக் தான் வரும், ஐ எம் வெயிட்டிங் கிடையாது, ஐ எம் கமிங், இதுதான் இன்டர்வல் பிளாக் சீன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் பஞ்ச் டயலாக் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே போகுது. அது டேய் படத்துல பஞ்ச் டயலாக் இல்லடா, படமே பஞ்ச் டயலாக். உங்களுக்கு இப்போ எப்படி பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பேசிட்டு வரும்போது தான் ஓகேங்களா, எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபைட்டு சாங்கு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஒரு என்டர்டைனராக வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் தியரி பர்சன்றதுனால ஓகே செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லா ஃபேமிலி என்டர்டைனர், செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி 2029 எலெக்ஷன்றதுனால ஓகே, அதனால செகண்ட் ஹாஃப் இட்ஸ் ஃபார் 2029 எலெக்ஷன் சொல்கிறேன். அதாவது நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பஞ்ச் டயலாக் இந்த படத்துல 1 இல்ல 2 இல்ல 25 டயலாக் இந்த படத்துல. எல்லாரும் வந்து இந்த டயலாக்லாம் வந்து இந்த படத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்பா. இல்ல இதெல்லாம் இல்ல நான் அது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இந்த பி டீம்னு சொன்னாங்கல்ல, பி டீம் இங்க இந்த பி டீம் யாருன்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அது வந்து நான் எப்படி சொல்லுவேன், என் வாயால சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எனக்கு தெரியும், நிஜமா எனக்கு தெரியும். நான் அப்படிலாம் நான் நிஜ வாழ்க்கையிலேயே இந்த படத்தை நான் கம்பேரே பண்ணிக்கல. ஏன்னா இது இங்க இருக்கு. நான் ஃபுல்லா அப்படிதாங்க கம்பேர் பண்ணேன். நான் ஃபுல்லா அப்படிதான் கம்பேர் பண்ணேன் ஓகேங்களா. என்ன டைட்டில் வச்சிருக்காங்க பாருங்க அந்த வில்லன் பிரகாஷ் ராஜுக்கு ஓகேங்களா. அவர் பேரு கூட எனக்கு மறந்துருச்சு, ரோஜா ஏதோ ஒன்று. அந்த ரோஜா மட்டும் ஒரு 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 ஃப்ளவரோட நேம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது பாருங்க பி டீமுக்கு. ஸோ அவர் தான் பி டீம் அப்படின்றத சூப்பராக வந்து உணர்த்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து மதத்தை வச்சோம்
ஜாதியை வச்சும் எப்படி அரசியல் பண்றாங்க, இதுதான் மெயின் படத்தோட கோர் தீம்னா இதுதான் மதத்தை வச்சும் ஜாதியை வச்சும் எப்படி அரசியல் பண்றாங்க. ஓகே, அந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. நான் யாருன்னு சொல்லல, பொதுவா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காரு, இல்ல எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்னா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்னு வந்து நான் அதை பார்த்தேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் படிச்சிருக்காங்க வேறல, அவங்க என்ன எக்ஸ் ஆனாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ங்கிறதையும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சும்மா சொல்றேன். இப்ப இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பார்த்தோம்னா பிரசன்ட் அதுல ஆரம்பிக்குது, அங்க இருந்து பிளாஷ்பேக் போகுது, அப்புறம் பிளாஷ்பேக்ல இவர் யாரு, இவர் என்னென்ன சம்பவம் பண்ணாருன்றத சொல்றாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பிரசன்ட்டுக்கு வராங்க, அப்புறம் அங்க இருந்து திரும்ப அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திரும்ப இப்படியே மாறி மாறி ஒரு விஷயங்கள் வருது, நிறைய பிளாஷ்பேக்ஸ் வருது. இவர் என்னென்னலாம் சம்பவம் பண்ணிருக்காரு, இவர் யாரு தெரியுமா, அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்கிறது அது உண்மையான ஒரு கதையா கொண்டு போயிட்டாங்க. இங்க ஹீரோக்கு மட்டும் தான் பிளாஷ்பேக் காட்டுவாங்க, இங்க வில்லனுக்கும் பிளாஷ்பேக் இருக்குடா. ஏன்னா அவன் எப்படி பொறுக்கி தின்னுட்டு இருந்தான், இன்னைக்கு எப்படி மினிஸ்டரா இருக்கான் அப்படின்றதையும் காட்டணும். அதை காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நான் குறிப்பிட்டு எந்த மினிஸ்டரே சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள சொல்றீங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ்னா எப்படி வந்து இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உணர்வாங்க. இப்ப இந்த படத்துல நிறைய பேர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மட்டும் நீங்க சொன்னீங்க, எனக்கு நிறைய பேர் இப்ப கேட்டாலும் இப்ப படத்தை பார்த்தவங்கள்ட்ட வெளியே வந்து போன் அடிச்சா என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இந்த படம் மட்டும் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா 234 தமிழக தளபதி வெற்றி கொண்டான் தான் இருந்திருக்கும். சிம்பாலிக்கா சொன்னேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு, ஓகே இந்த படம் மேபி வந்து இதுக்கப்புறம் வந்தது நல்லதுதான் போல. ஏன்னா வந்து இப்ப இந்த படம் ப்ராக்ரஸ் ஆயிட்டோம்ல, இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகாமே டிஎம்கே அச்சு முச்சாச்சு, ஏடிஎம்கேவை காலி பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு இந்த படத்தை முன்னாடி ரிலீஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கணும், லெட்ஸ் சேவ் இட் ஃபார் 2029 அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்தை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணனால அதுதான் 2029 வந்து பேன் இந்தியா எலெக்ஷன். ஓகேங்களா, இன்னைக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிஜேபி இன்னைக்கு வந்து ரைட் டைம்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இங்க இந்த படம் ரிலீஸ் இப்போ இது ஹிந்தில பார்த்தானா, ஆனா தமிழகத்துல மட்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிஜேபியோட பிரசன்ஸ் ஒன்றும் பெருசா இல்ல. சிஜேபி பிரசன்ஸ் இல்லன்றதை விட இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த நீட் போராட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இல்ல, அது சிஜேபியோட பிரசன்ஸும் வந்து ரொம்ப பெருசா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க டிவிக்கு மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க, இளைஞர்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி மற்ற ஸ்டேட்ல அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஆள் கூட இல்ல. ஓகேங்களா, இங்க வந்து டிவிக்கு மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து மற்ற ஸ்டேட்ல மற்றவங்க மேல வைக்க முடியாம இளைஞர்கள், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஜே வந்து ஹிட் ஆனதுக்கு ரீசனு. ஓகேங்களா, அதனாலதான் இந்த வேக்யூம் வந்து சிபிஜே வந்து இங்க உட்கார கூட முடியல அப்படின்றது நான் பதிவு செய்யறேன். இப்போ ஜென்ரலா எல்லாரும் மூவி ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணே, ஓகே ரைட், இந்த மூவில என்னெல்லாம் இருக்குது, இல்ல ரிவ்யூவே கிடையாது இது ரிவ்யூ இல்ல, இது ரிவ்யூ இல்ல, இப்பவே ஓப்பனா சொல்லிடலாம், ஐம் வெரி சாரி, இந்த வந்து பொலிட்டிக்கல் பேசாதீங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட படமே இது கிடையாது. இதுல நீ பொலிட்டிக்கல் பேசாம இந்த படத்தை பத்தி பேசவே முடியாது. ஒரு படத்துல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு படமே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நான் இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறேன். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஒரு 25 டயலாக் டைரக்டா அடிக்குது. அண்ட் இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பிஜேபிய இதை விட ஓப்பனா, இதை விட டைரக்டா இந்தியாவிலேயே ஒரு படம் கூட கண்டிப்பா இருந்திருக்காது. ஓப்பன் இல்ல இது இப்ப we can understand from this எதனால வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த படத்துக்கு இவ்வளவு தடை வச்சிருக்கு. இப்பயே நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல மியூட், நிறைய இடத்துல பிளாங்க், நிறைய டயலாக்ஸ் நமக்கு டெலிவரி ஆகல. இதுனா மீறி கூட இன்னைக்கு இவ்வளவு பஞ்ச் டயலாக் வச்சிருக்கோம். அந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா, ஓகே டோன்ட் ட்ரை டு மேனிபுலேட் த ஓட்ஸ் பை வே ஆஃப் ரிலிஜன் ஆர் பை காஸ்ட் ஆர் பை எனி அதர் சோர்ஸ், மணி ஆர் சம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பதிவு செஞ்சுட்டாங்க இந்த படத்துல. இந்த வந்து அதுதான் நான் கோர் பாயிண்டா நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா ஒன்லைன் தியரி கதை எல்லாத்துக்குமே தெரியும். பகவான் கேசரி பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து ஒன்லைன் வந்து அதே ஒன்லைன் தான். அத பத்தி நம்ம வந்து ட்ரீட்மென்ட்ங்கிறது சம டிஃபரண்ட். அது நம்ம வெரி 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 டிஃபரண்ட். நம்ம அது டைரக்டர் வினோத் பத்தி பேசுறோம். இந்த ஸ்கிரீன் பிளேவை ஓகே
தளபதி இல்லாம வேற யாரும் பண்ணவே முடியாது அப்படிங்கறத வந்து நம்ம ஆணித்தனமா அதை நான் பதிவு செய்யலாம். அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ஹெச் வினோத்தோட ட்ரீட்மெண்ட் இந்த கதையை எப்படி எடுத்திருக்காருன்றது ரொம்ப அழகா இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இது வந்து இது ஒரு படத்தோட ரீமேக், இது எப்படி பத்தி எனக்கு தெரிய போச்சு, ட்ரெய்லர்ல பார்த்தா அப்படியே இருக்குது அப்படின்னு. அப்போ இப்போ எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் வந்து இந்த இதுல சொல்லியிருந்தாரு ஆடியோ லான்ச்ல, ஐயா இது தளபதி படம் அப்படின்னாரு. அது எனக்கு இங்க ரீச் ஆச்சு. ஓ இதானா அப்படின்னு. பிகாஸ் he has also given a very 100% effort. அதாவது வந்து இதை நான் சும்மா கடமைக்கு எடுக்க போறது இல்லை, இது வந்து ஒருத்தரோட கடைசி படம், எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கிட்டு மெனக்கட்டு எடுத்த விதம், மேக்கிங்கா இருக்கட்டும். இந்த படத்தை இவங்க நினைச்சிருந்தா அந்த பகவந்த் கேசரி மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல வேற மாதிரி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல பகவந்த் கேசரியோட நான் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுல ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. இந்த படம் வந்து ஹஸ் கிவன் அந்த சிங்கப்பெண் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. அன்னைக்கு சிங்கப்பெண் அங்க வந்து என்ன பேசினாரோ அந்த பேசின படத்தோட சிங்கப்பெண் ஆரம்பிக்கும் போது என்ன பேசினாரோ அதோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படமே நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ ஒரு 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 ஃபீமேலுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி அவங்கள வளர்க்கணும், எப்படி கொண்டு வரணும், ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான படம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்னும் காயின் பண்ண அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான படம் அப்படின்றதுல நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. இந்த மாதிரி ஒரு பெண்மையை வந்து உணர்த்தின மாதிரி, அதே மாதிரி ஒரு தகப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனா நான் இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஸ்தானத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வண்டர்ஃபுல். அது இது வந்து ஒரு கிரே ஏரியா வேற எங்க அப்படின்னா, உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடுத்தவங்க புஷ் பண்றதையும் இவர் விட மாட்டேங்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட. நீ ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னா அதை நானும் புஷ் பண்ண கூடாது, ஆனா இது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதை நீ இப்ப பயத்தினால விடுற, அதை நான் உனக்கு புஷ் பண்ணுவேன், அது உனக்கே பிடிக்கும் பாருன்னு சொல்லி ஒரு விஷயம். அது ஒரு கிரே ஏரியா. இப்ப எங்க வேணாலும் ஒரு இடத்துல எங்க தோணலாம்னா, சார் என்ன சார் அந்த பையன் வந்து புஷ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நண்பன் படத்துக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். அவனுக்கு ஆசைப்பட்டதை செய்ய விடு அப்படின்றதான் நண்பன் தியாலஜி. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள நம்ம ட்ராக்கும் பண்ணணும், அவங்களுக்கு வேணுன்றதை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவங்களை தைரியமாக்கணும், அவங்க என்ன பண்ணணுங்கிறத ஒரு அப்பா வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சித்தான்னு வந்து அவரை வந்து அவர் சித்தப்பாவா சித்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் திஸ். ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல். அந்த பாண்டிங் பார்க்கும்போது மமிதா பைஜோட ஆக்டிங்கா இருக்கட்டும், விஜய் அவர்களோட ஆக்டிங், அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காம்பினேஷன். பிகாஸ் விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து அந்த மதர் அஃபெக்ஷன் இருக்கிற சீன்ஸ் ஆகட்டும், சிஸ்டர் அஃபெக்ஷன் சீன்ஸ், டாட்டர் அஃபெக்ஷன், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அது இன்னும் அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு, மமிதா பைஜ் எப்படி ஆக்ட் பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க இந்த கேரக்டரை அப்படி. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரியர்லயுமே பாத்தீங்கன்னா அந்த டூட் படம், அப்புறம் இவங்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் அங்கங்க அவங்களுக்கு ஒரு மைனஸ் இருந்துட்டே இருந்துச்சு அவங்கள பத்தி. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்கிரீன் பேஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. டைரக்டரோட ரைட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா அது வந்து ஹீரோயினுக்கு கூட அந்த ஸ்பேஸ் கொடுக்கல. பூஜா ஹெக்டே மியர்லி சும்மா அந்த ஒரு சப்போர்ட் கேரக்டர் தான் ஏதோ இவங்களுக்கு வந்து மாஸ் இல்ல. சோ இன்னொன்னு அவங்களோட அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், நீ உனக்கு இது வேணும்னு நீ ஆசைப்பட்ட, அது இப்ப வேணாம்னு நீ விட்டுட்ட, நான் உனக்கு அதை புரிய வச்சு உன் ஆசையை நிறைவேற்றுறது நான் பின்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி பண்றது வந்து எனக்கு ஒரு இடத்துலலாம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஐடியாலஜிலாம் ஃபாலோ பண்றோம், நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஆமா நமக்கே தெரியும் இதெல்லாம். இது வந்து சில இடங்கள்ல அந்த சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கிற டயலாக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து எனக்கு தெரியுமே ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு குட் டச் பேட் டச் பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுறதுன்னு ஆரம்பிச்சு, இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா யூ ஹேவ் டு see from the காமன் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ன்றதை நான் எனக்கு நானே சொல்லிட்டேன். நீ உன்னை பத்தி யோசிக்காத, நீ எல்லார பத்தியும் யோசி. இன்னும் எத்தனை குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் என்னங்கிறது அவங்க அம்மா அப்பா சொல்லி தராம இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நம்ம பாக்குற அம்மா அப்பாவோ ஒரு சென்னை போன்ற ஒரு டியர் சிட்டில இருக்கிறவங்க மட்டும் அம்மா அப்பா கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தெம் செகண்ட் டியர் சிட்டிஸ், தேர்ட் டியர் சிட்டிஸ்ல இன்னுமே குட் டச் பேட் டச் பத்திலாம் நிறைய பேர் பேசாதவங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இதை பண்ணணுங்கிறத உங்களோட ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலோ இல்ல நானோ நீங்களோ பேசினா அதை கேட்கறத விட, நவ் த பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் கிரெடிபிலிட்டி,
இவர் சொன்னா இந்த பசங்க இப்ப இருக்கிறவங்க கேட்பாங்கப்பா, இவர் சொன்னா இப்ப இருக்கிற அம்மா அப்பாக்கள் கேட்பாங்கப்பான்ற இடத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த படத்துல குட் டச் பேட் டச் பத்தி ஒரு சீன் பேசுறாரு. அந்த சீன் வந்து இன்சர்ட்டடா தான் இருக்கும், அந்த சீன் பிரீச்சியா தான் இருக்கும். அதை நீங்க ஒரு நார்மல் ஆடியன்ஸா சும்மா உட்காந்து பார்க்கும்போது லாஜிக் கண்டுபிடிக்கிற இடத்துல பார்த்தோம்னா இந்த இதுக்கு இது வருதுன்னு சீனு, இவர் எப்படி ஸ்டேஜ்ல எப்படி பேசினாரு. கண்டிப்பா நானே இதுக்கு முன்னாடி, அதாவது இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, இவர் பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி நான் ரிவ்யூ பண்ணிருந்தா இது நான் அப்படியே வேற மாதிரி பேசியிருப்பேன் போல. ஓகே, பட் ஆனா நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி ஹோல்ட்ஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிற ஒரு மனுஷன் அந்த சீன்ல அந்த டயலாக பேசுறாருன்னா இட் வில் ரீச் த மாசஸ், ரைட்? ஒரு குட் டச் பேட் டச் பத்தி குழந்தைங்களா, தங்கங்களா, நண்பாஸ் நண்பீஸ், அந்த குட்டி குழந்தைங்களை பார்த்து அவர் பேசுற அந்த அட்ரஸ் பண்ற சீன்லாம் இப்போ நான் யோசிச்சேன், இப்போ இந்த படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடில இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி யூபார் ஏவா ஆக்கி ஆர் ஏவோட ஓடிடில விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல வயலன்ஸ் நிறைய பிரதர், இந்த வெட்டுறது, தலையை வெட்டுறது, கையை காலை வெட்டுறது, ரத்தம் கோரி ரொம்ப ஜாஸ்தி இல்ல. ஓகே, பட் அதை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வந்து எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம தடுத்துட்டோம். அப்படியே வந்து அந்த அன்னியன் மாறுறீங்க போல இருக்க. 1000 தான் இருந்தாலும் அப்படியே அந்த அன்னியனா மாறி இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் இருக்கட்டுமே அப்படின்னு அப்படியே வாட் எவர் இட் இஸ் அப்படியே அன்னியனா மாறுறீங்க. இல்ல படத்தை உங்க ஆளுங்க கேரக்டர்ஸ்னா எப்படி இருந்துச்சு இந்த அதுக்குள்ளே போலங்க படத்தோட சொல்லுங்க. கேளுங்க உங்களுக்குனா நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரா? என்ன அது நீங்கனா நல்ல கேரக்டரா? அதான் நல்ல வேணாம், அனியனா மாற ட்ரை பண்ண வேணாம்னு பாக்குறேன். நீங்க மாறிட்டீங்களா? அதான் ஏ சர்டிஃபிகேட்டுக்கே நீங்க வந்து சப்ப கட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த பி டீம் அந்த ரோஜாவா மாறிட்டே இருக்கீங்களே. என்னன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணலாம், எப்படியாவது இதை நிறுத்திடலாம்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அதையும் தடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றது? முடிஞ்ச அளவு கடைசியா போய் தொலைது இதுக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாதான்டா மனசு ஆறுன்ற ஒரு இதை பண்ணியாச்சுல. அந்த வகையில பார்க்கும்போது அது நியாயமானது, ரைட்டுங்களா? சோ இதெல்லாம் ஒரு பக்கம். பட் நீங்க கேட்ட அந்த கேரக்டர்ஸ், இந்த ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ், சரி உங்க கேரக்டர்ஸ்னா எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருக்குதுங்க. அதாவது வந்துட்டு அத அப்படியே உண்மையை எடுத்துட்டாங்களா? உண்மையை எடுத்துட்டாங்களா? நல்லா காட்டிட்டாங்களா? அதை காட்டிட்டாங்கல்ல, உண்மை வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. எல்லாம் பிச்சைக்கார பசங்களும் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, கவுன்சிலர் அப்படின்றத ஒண்ணு சொன்னாங்களே, அப்ப குத்துச்சா உடம்பு? இந்த டைலாக் ஒண்ணு கேட்கலையா? ஏங்க மாத்துறீங்க நீங்க? நான் மூவியை பத்தி பேசுற ஃபீல்ட்ல இருக்கிறேன், நீங்க கேரக்டரா மாத்துறீங்க. இல்லங்க, உங்க கேரக்டர்ஸ்க்கும் நல்ல அப்படியே ரியாலிட்டியா இருந்துச்சா? இல்ல இருந்துச்சு, நீங்க அதை ஃபேஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அந்த ரியாலிட்டி. ஆனா நான் நிஜமா சொல்றேன், இந்த படத்தை ஒரு டிஎம்கே தொண்டனோ ஒரு டிஎம்கே காரனோ எப்படிங்க உட்காந்து 3 மணி நேரம் பார்க்க முடியும்? ஒரு பாஜக காரன் எப்படிங்க 3 மணி நேரம் பார்க்க முடியும்? அப்புறம் இல்ல புதுசா கட்சி ஆரம்பிக்க போறவரு அவங்க கும்பல் எப்படி 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கும்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி எப்படிங்க இந்த படத்தை உட்காந்து பார்க்கும்? எந்த கட்சியை அடிக்கலன்னு சொல்லுங்களேன் இந்த படத்துல. யார சார் இவர் விட்டு வச்சாருங்கிற மாதிரி எல்லாரையும் அடிச்சாச்சு. போற போக்குல உனக்கு ஒரு அடி. தமிழர் எங்க அடிச்சாரு? இப்ப நான் அதை சொல்லி இதுதானே சொல்றோம். ஓ அப்படியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா மாஸ் எலிவேஷன்ஸ், ஃபுல் மாஸ் எலிவேஷன்ஸ். படத்துல வந்து எத்தனை இன்ட்ரோ சீன் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு கேட்கலாம், அத்தனை இன்ட்ரோ சீனு. பட் ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், வினோத் அவர்கள் சொன்னதுதான், ஐயா இது தளபதி படம். இல்ல இதுல வந்து பாட்டு வந்து நீங்க அந்த பாட்டு நீங்க ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தளபதிக்கு ஒரு பாட்டு கண்டிப்பா இந்த மாதிரி வச்சே ஆகணும் அப்படின்றதுனால தளபதி கச்சேரி. சோ இதுல நீங்க லாஜிக் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நார்மல் வந்து அந்த கான்செப்டோட கான்செப்டோட செட் ஆகி நல்ல விஷுவல்ஸ். ஓகே, அந்த தளபதி கச்சேரி பாட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போய், ஏங்க இப்ப இந்த படத்துல நீங்க எங்க இருந்து கிளம்பி எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன இவ்வளவு பெரிய திருவிழால நீங்க எங்க டான்ஸ் ஆடுறீங்க, இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. சோ திஸ் இஸ் பேசிக்லி a celebration. ஓகே, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா பிரதர், நான் வந்துட்டு இல்ல அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு பாருங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்றேன், இந்த சைடு ஒருத்தன் அடிக்கிறாரு, அந்த சைடு ஒருத்தன் அடிக்கிறாரு. இல்ல பாருங்க, அடிக்க நான் சொல்றேங்க, இந்த படம் வந்து காஷ்மீரி லாங்குவேஜ்ல கூட டப் ஆகணும். இந்த படம் வந்து இந்தியா முழுக்க போகணும், இந்தியா ஃபுல்லா போகணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா, அதாவது ப்ரொடியூசர் கண்டிப்பா நிறைய சம்பாதிக்க போறாரு, எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி, ஓகேங்களா, ஓடிடில போட்டா 2029 முடிஞ்சிச்சுங்க. there is a change in 2029 after seeing this film. See, all over India we want a change இல்ல. அதாவது வந்து எல்லாரோட மைண்ட்ல தளபதி பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில டப் ஆகுது, புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த படம் மட்டுமே எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி போட்டால் போதும், 22 லாங்குவேஜஸில் டப் பண்ணி போட்டாங்கன்னா போதும், there will be a change in India. அது 100% கரெக்ட். பிகாஸ் பொலிட்டிக்கலி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய எவல்யூஷன் தெரியுது, எல்லாமே மாறுதுங்கிற போது இட் இஸ் a வெரி நியூ பிகினிங். அந்த பிகினிங் வந்து அது ஏன் ஒரு ஸ்டேட்ல இருக்கணும், அது இந்த நாட்டுக்கே இருக்கணும் அப்படின்றதோட இனிஷியேட்டிவ் இந்த படம் பார்க்கலாம். See again I'm saying, இதுல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு காமன் ஆடியன்ஸா நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சு நீங்க வந்து ஒரு 5வது நாளோ 6வது நாளோ நீ நார்மலா போய் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதுல சில மொமெண்ட்ஸ் கிரிஞ்சா இருக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ரீச்சியா இருக்கலாம், இன்சர்ட்டடா இருக்கலாம், லாஜிக் இல்லாம இருக்கலாம். பட் அகைன் அண்ட் அகைன் பியூர்லி திஸ் இஸ் ஒன் செலிப்ரேஷன். இது இஸ் நாட் அ மூவி, இட் இஸ் a celebration. ஓகே. இன்னொன்னு ஒன் மோர் திங், இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் இட் இஸ் a குட் டேக் அவே. நிறைய எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு எங்கெல்லாம் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மூவி ரிவ்யூவர் அந்த ஒரு அப்படியே லாஜிக் பார்க்கணும், நம்ம இதை தேடணும் அதை தேடணுன்றவங்களாம் எட்டி பார்க்கறானா, அப்பலாம் ஏய் நீ எங்க போற, இங்க வா. ஒருத்தர் இந்த சினிமால இத்தனை வருஷம் நடிச்சு என்டர்டெய்னரா இருந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது 3 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு 60 வயசு 80 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு என்டர்டெய்னரா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அந்த என்டர்டெய்னரை நான் எப்படி பார்த்தேன்னா, எனக்கு இன்னைக்கு போகும்போது அந்த FTFS ஃபீல் எப்படின்னு சொல்றேன். அந்த கீழே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க, நான் அது மட்டும் எடுத்தேன், நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறத எடுக்கவே மாட்டேன். எனக்கு அது அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து உட்காந்து ஃபுல் படத்தையும் எடுத்து ஸ்டேட்டஸை போட்டுருப்பாங்க, அதை பண்ண மாட்டேன். கீழே இருக்கிறவங்க நான் எடுத்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் 2-3 தடவை. சூப்பர். அந்த கீழே இருக்கிறவங்க நான் அதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ரியலி கீப் தட் இன் மை மெமரி. அவங்க எல்லாருமே நம்ம சொல்றோம், அதாவது இந்த பால விஷயம் பண்றானுங்க, கட் அவுட்டுக்கு வைக்கிறானுங்க, ஃபிளெக்ஸ் வைக்கிறானுங்க, இவனுங்க யாரா இவனுங்க, irrespective ஆஃப் எனி ஆக்டர் ஐ எம் சீயிங், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தே ஹாவ் அ லைஃப். ஓகே, அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, எல்லாமே இருக்குது. எல்லார் லைஃப்ல இப்போ உங்களுக்கு எனக்கே ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், இல்லை ஒரு காமெடி சீன் பார்க்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம். அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிற ஒரு ஃபேக்டராக ஒரு ஆக்டரு, ஒரு என்டர்டெய்னரா உங்களுக்கு நீ ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நீ லாஜிக் எல்லாத்தையும் விட்றா, உன்னை நான் எந்திரிச்சுன்னு 4 மணி நேரம் டான்ஸ் ஆட வைக்கிறேன்டா. ஒரு படத்துல 3 பாட்டு 15 நிமிஷம் தான். சீரியஸா நான் சொல்றேங்க, after college days, this is the first time I'm after many years I can say that. Should be some 20 plus years. அதுக்கப்புறம் வந்து this is the first time I'm coming for the first show. Okay. ரொம்ப எனக்கு அந்த மெமரிஸ், அந்த கீழே பசங்க என்ன பண்ணும்போது நம்ம இங்க மேல உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படி கீழே இறங்கி பார்த்தா ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சீனுக்கும் கட்சி கொடியை கையில பிடிச்சிருக்காங்க, அந்த கான்ஃபெட்டி அடிக்கிறாங்க, பேப்பர் பறக்குது, எவ்வளவு பெரிய என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு. சோ அப்பனா வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி சீட்டு வந்து கிழிச்சு வச்சுட்டு இந்த பையன் வந்து தெரியாம எடுத்துட்டு போறதுக்கு வந்து பல கஷ்டம் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய தியேட்டர்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஊர்ல வந்து நிறைய தியேட்டர்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி போய் அப்படி செலிப்ரேஷன் பண்றதுக்கு இன்னைக்கு அந்த ஸ்டிக்கனா வச்சு அவங்க அடிச்சு செலிப்ரேஷன் பண்ணி எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து படம் சுத்தமா புரியாது, டயலாகே கேட்காதுன்னு. பட் இன்னைக்கு நம்ம வந்து அந்த நான் கீழே இல்லாம போயிட்டேன்னு ஒரு நிமிஷம் ஐ ஃபெல்ட் ஐ மிஸ் தட் மூமெண்ட் ஆல்சோ. ஆனா கீழே இருந்தோம்னா படம் தெரியாது, படம் பார்த்தா இதோட பயங்கரமான செலிப்ரேஷன் இல்ல. சோ அவங்களோட அந்த ஒரு லைஃப் பார்ட், அவங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் உங்களை அவ்வளவு ஹாப்பியா நான் வச்சு அனுப்புறேன்ற நபரா ஒருத்தர் இருந்தவர். அந்த படம் ரிலீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் இந்த படத்தை பத்தி பேசலாம். நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஒரு படத்தோட லைன் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, ஆல்ரெடி இது வந்து எடுத்தது, ஸோ இந்த படத்தோட லைன் தெரியும். And it was also leaked in the internet. Full movie leaked in the internet. அதுக்கப்புறமும் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களை பாருங்களேன், புரிஞ்சுங்களா? ஏன்னா நீ என்னதான் பண்ணாலும் சரி நான் தியேட்டர்ல வந்து தான்ப்பா படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியா இருந்தாங்க பாருங்க நம்ம மக்கள். ஓகேங்களா, ஐ seriously hats off to the people who said that நீ என்னதான் லீக் பண்ணாலும் பரவாயில்ல, ஐ வில் வாட்ச் இன் தியேட்டர்ஸ்ன்னு நினைச்சு வந்தாங்க பாருங்க, வந்துட்டு இருக்காங்க பாருங்க, புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னொருத்தரோட உழைப்புடா அப்படின்னு நினைக்கிறது வந்து, இன்னொருத்தரோட உழைப்பை நம்ம திருடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்ம மக்கள். இது வந்து
as a Tamil Nadu, as a domicile of Tamil Nadu, I'm really proud of this, and I thank all the viewers who is watching in theaters. ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் வச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வந்து என்டர்டைனரு, அடுத்து ஒரு 3/4 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸு. திரும்ப செகண்ட் ஹாஃப் உள்ள வராங்க, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். இதுல எங்கெங்கெல்லாம் வந்து அந்த விமன்கான ஸ்டேட்மெண்ட், விமன்கான பேசுவோம், அதாவது விமன் சில்ட்ரனா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், கரியர்ல போராடுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அவ்வளோ இடங்கள்ல ஸ்பேசிங். ஸோ எனக்கு எப்படி தோணுச்சா, இது இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறேன், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்துருந்தா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இந்த விமன் மத்தியில கிரியேட் பண்ணிருக்கும். கிரியேட்டிவிட்டியை நான் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் எம்ஜிஆரை கொண்டு வந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் வில்லன் வீட்லயும் அந்த போட்டோ இருக்கு. நீ போட்டோ மட்டும் வச்சிருக்க, ஆனா நீ அவரை மாதிரி நடந்துக்கல அப்படிங்கறத பாயிண்ட் பண்ணாரு பாருங்க. சூப்பர் அப்சர்வேஷன். புரிஞ்சுங்களா? அத பாயிண்ட் பண்ணாரு பாருங்க. சோ நீங்க போட்டோ தான் வச்சிருக்கீங்க. ஓ நைஸ். நான் மனசுல வச்சிருக்கேன், அவர் சொன்னதை செய்யறேன்டா அப்படின்ற மாதிரி செஞ்சாரு பாருங்க. உண்மையிலே வந்து நான் இட்டால் அது நடந்து விட்டால் சரி கண்ட்ரோல் இல்ல. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் கீப்பிங் a photo doesn't makes you a man. புரிஞ்சுங்களா? அவங்களோட கேரக்டர், அவங்க பண்ண நல்லதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுங்களா? அது வந்து இந்த கட்சிகள் பண்றது இல்ல அப்படிங்கறதையும் பதிவு பண்ணிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்பனா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஓகே, இல்லை என்டர்டெய்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூ படத்தை பார்க்குறோம். அப்புறம் பொலிட்டிக்கலாகவும் இல்லை, எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, நான் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப், அதாவது ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து நான் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஹீரோட்டே அதே ஃபோட்டோ, வில்லன்ட்டே அதே ஃபோட்டோ. போட்டோ முக்கியம் இல்ல பிகிலு, கேரக்டர் அதே இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்திட்டாரு. சோ இதுக்கப்புறம் போட்டோ வச்சு ஒன்னும் அரசியல் கூட பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த படத்து மூலமா அவர் சொல்லிட்டாரு அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது வந்து, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைச்சது என்ன அப்படின்னா வந்து, இந்த மத அரசியல்ன்ற ஒரு விஷயம், அதை எவ்வளோக்கு எவ்வளோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அது வந்து ஹிந்துஸ், கிறிஸ்டியன் எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இது வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் அதாவது அப்படின்றத எப்படி வந்து இது பிளண்டா ஓப்பனா அது வந்து ஹிந்து மறைமுகமா சொல்றது, மறைமுகமா அதெல்லாம் டைரக்டா சொல்லி அந்த கொண்டு வருது. கடைசியில ஒரு பாய கூட்டிட்டு இருந்தாங்க பாருங்க, யாரு? அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர். ஓகேங்களா? ஸோ அமைச்சர் ஸ்ரீநாத் வந்து அதில் அவர் டக்குன்னு வந்து இது பண்ணாரு, பொதுச் செயலாளர் வரார். பொதுச் செயலாளரை நான் வந்து ரோஹிணி தியேட்டர்ல என் ஸ்கிரீன்ல இருந்தனால ஸ்நாக்ஸ் வாங்கும் போது பார்த்தேன், கை கொடுத்தேன் அவர்கிட்ட, அதை சொன்னேங்க. ஓகே சொல்லியிருக்கேன், கடைசி அவர் போலீஸா கூட வராருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் என்னங்க சொன்னேன், எனக்கு அதான் தெரியும். ஓகே, சூப்பரா இருந்துச்சு. ஆல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே இது ஒன்று சொல்லிடுவாங்க, இவங்க வந்து முஸ்லிம்ஸை மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க, ஹிந்துஸை மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸை மட்டும் இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி எல்லாத்தையும் மொத்தமா எல்லாரையும் வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க இந்த அரசியல்வாதிகள். டேய், உங்களை மேனிபுலேட் பண்ணுவாங்கடா. நீ இந்துவா இருக்கியா, உன்னை இப்படி மேனிபுலேட் பண்ணுவான். நீ முஸ்லிமா இருக்கியா, இப்படி மேனிபுலேட் பண்ணுவான். கிறிஸ்டியனா இருக்கியா, இப்படி மேனிபுலேட் பண்ணுவான். நீ இது எல்லாத்துக்கும் தயாரா இரு அப்படின்னு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இட்ஸ் a huge statement. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மத அரசியலை வந்து வெளுத்து எரிஞ்சிட்டாப்ல. ஓகேங்களா? அதனாலதான் நீங்க சொல்றீங்க இந்த படம் ஹிந்தில வரணும், கண்டிப்பா ஹிந்தில எல்லாரும் பார்க்கணும்டா, எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம மத அரசியல் ஒண்ணு பெரிய, அவரே சொல்லிட்டாரு படத்துல, அதான்டா தமிழ்நாடு, அதான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அது எப்படி அது வந்து மக்கள் பார்க்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடு இஸ் எக்ஸெப்ஷனல் அப்படிங்கிறது it is known with 2026 results itself. புரிஞ்சுங்களா? அதனால அதுதான் ஓட்டு போடணும்னு சொன்னாரு, ஓட்டு போட்டு எல்லாம் காட்டிட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த படம் வந்து it has become a proof also. Exactly. It is a proof that Tamil Nadu is something like this, Tamil Nadu is different ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபா இருக்கு. அதனால தான் நான் வந்து அடிச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பா எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணுங்கப்பா, எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி போடுங்க. ஓகே, இந்த ரைட்ஸை வேற யாருக்கும் வித்துறாதீங்க.
ஓகேங்களா, எல்லா லாங்குவேஜ்ல டப் பண்ணி போடுங்க. இன்னொன்னு, இப்ப யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இனிமேல புரிஞ்சிடும். இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஓ இதுக்குதான் நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வச்சிருந்தியா இத்தனை நாளா அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ரிலீஸ்ல என்ன சார் பிரச்சனை சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சார் இந்த படத்துல என்ன சார் பிரச்சனை, இந்த சிபிஎஃப்சின்றாங்க, அப்புறம் இந்த சென்சார் டிக்கெட்ன்றாங்க, என்ன சார் பிரச்சனை, என்ன சார் பிரச்சனை, ஒரு வீடியோ போடுங்க கேட்டவங்களுக்குலாம், ஐயா வீடியோலாம் வேணாம், இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும் ஏன் இந்த படத்தை இத்தனை நாள் நிறுத்தி வச்சாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு 2029 எலெக்ஷன் அப்போ விட்டுருந்தாங்கன்னா இத பேன் இண்டியா, நான் இன்னைக்குதான் ஒரு புது அர்த்தம் ஆஃப் பேன் இண்டியா பார்த்தேன். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த சினிமாலாம் பேன் இண்டியான்னா எல்லா ஊர்லயும் இருக்கிற நடிகர்களை சேர்த்து வச்சு, ஹிந்தில இருந்து ஒரு 2 பேரு, கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து, மலையாளம் சேர்த்து வச்சு எடுத்து அது பேன் இண்டியா படம்னு ஆக்குவாங்க. ஆக்சுவலா இதுதான் பேன் இண்டியா படம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்வதற்காகவே எடுக்கப்பட்ட, அவங்க அனைவரின் வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த படம். அது எல்லாமே தமிழன்ஸை வச்சியே காட்டிட்டாரு. ஆமா, ஓகே. ஸோ இன்னொன்று, இதுக்கு முன்னாடி இப்போ தலைவாவா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் கூட வந்து வேலாயுதமா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் இவரோட படங்கள்லயே இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையோட ரெஃபரன்ஸ் தான் இருந்திருக்குது. பட் இந்த அளவுக்கு ஓப்பனா, தெளிவா ஒவ்வொரு வரியிலையும் வார்த்தையிலையும் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னது வந்து இந்த படம் தான். அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. எனக்கு இப்போ புரியுதுங்க நீங்க இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு. ஓகேங்க, கண்டிப்பா நீங்க அங்கிருந்து ஒரே போன் தான், என்ன உன் ஸ்டேட்ல இப்படி ஒரு படம் வந்திருக்கு, எடுக்க விட்டு என்ன பண்ண நீ அப்படின்னு. ஐயா எப்படியா இந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலாம், நீங்க தான் ஏன் பாத்துக்கணும். சரி சம்ஜே படம் ரிலீஸ் ஆகாது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனா என்ன ஒண்ணு ஏன் மன வருத்தம் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற 2-3 சீன் மாத்த முடியல இவங்கனால. அதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதுக்கான சீனா அதை வச்சுட்டாங்க. அந்த சீன்லாம் ஓடும்போது தியேட்டர்ல ஐயா அதான் ஆயிட்டீங்களே நீங்க, இந்த ஓட்டு போடுங்க பண்ணுங்கன்ற அந்த ரெஃபரன்ஸ், அதான் போட்டோமே வந்துட்டீங்களே அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை வந்துட்டு மக்களே வந்து தியேட்டர்ல கத்தி சொல்லும் போது பியூர் என்டர்டைனர். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு வினோத். அவர் வந்து நிஜமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. எந்த ஜானர்ல கொடுப்பீங்க? பொலிட்டிக்கல் என்டர்டெய்னரா, ஃபேமிலி என்டர்டெய்னரா, இல்லனா விமன் எம்பவர்மென்ட் என்டர்டெய்னரா? சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி என்டர்டெய்னர் வச்சிருவோமா? ஓகே, இதுதான் இந்த படத்தோட ஜானர். ஜனநாயகன் சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சூப்பர்பான ஒரு மூவி. உங்க கூட பார்த்தது எனக்கும் ரொம்ப ஹாப்பி. I'm also very happy about it. And கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா போட்ட அந்த ஒரு, ஏன்னா நிறைய பேர் அந்த பிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஷார்ட், இது அவரோட விஷுவல்ஸ்லாம் பழைய படங்கள்ல அவர் நடிச்சது இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹோல் கிரவுடும் அப்படியே நிக்குது பாருங்க. படம் எண்டு போட்டதுக்கு அப்புறமா அப்படியே நிக்குது. அது என்னடா அது, இதுக்கப்புறம் ஏதாச்சும் காட்டுவாங்களா? நம்ம சீட் பக்கத்துல இருந்த ஒரு 2 பேர்லாம் அழறாங்க. அவரோட அந்த பழைய ஃபுட்டேஜ்லாம், இந்த பழைய படத்துல நினைத்தேன் வந்தாய், காதலுக்கு மரியாதை, குஷி, அந்த ஃபுட்டேஜஸ் தான் மாண்டேஜஸ்ல ஒரு 120 FPS ஸ்லோவா காட்டுறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு வேற ஓடுதுன்னும் போது அழறாங்க. என் பக்கத்துல ஒரு 2 பேரு, ஒருத்தர் அப்படியே முட்டி போட்டு வீடியோ எடுத்துட்டு அழறாரு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு சினிமா லவ்வருக்கு வந்து இதை விட வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ மிஸ்டர் விஜய், டுடேஸ் தமிழ்நாடு சிஎம், அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னராக தமிழ் சினிமாவில் இருந்திருக்காரு. ஆஸ் அன் ஆக்டராக வந்து he has just won many hearts. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மிஸ்டர் விஜய் ஃபார் giving such a entertaining 33 years of cinema for every one of us. And அதுக்கு ஒரு லாஸ்ட் என்டர்டெய்னர் மூவியாக கொடுத்துருக்காரு. பட் எல்லாரோட கைண்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி எனக்கு வந்து திரும்ப நடிக்க வந்தாருன்னா, ஒரு படம் அப்பப்போ டைம் கிடைக்குமா நடிச்சு கொடுத்தாருன்னா சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஆச்சும் பண்ணணும் எங்கேயாவது அப்பப்போ. பட் ஐ டோன்ட் திங்க் he will do. அவரோட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எடுத்து மாட்டாரு. இருந்தாலும் நம்ம சொல்லணும், சொல்ல நம்ம கடமை, சொல்லிட்டோம். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னது இது புரியலையா, ரெஃபரன்ஸ்ன்றாங்க, எதுவும் தெரியலையா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் அ சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி என்டர்டெய்னர். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. திருப்பரங்குன்றத்துலேருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலேருந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது ஒவ்வொன்றையுமே வந்துட்டு இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. பல அரசியல் கட்சிகளை பற்றின டைரக்டான நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இன்றைக்கி அந்த கட்சிகள்லாம் வந்து எங்களை பற்றி ஏன் இப்படி பேசுனீங்க, என்ன பேசியிருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் பேசக்கூட முடியாது. ஏன் அப்படின்னா, ஓ அப்போ அது நீங்கள் தானா, நாங்கள் சும்மா ஜென்ரலாக வச்சோம், நீங்களாவே வந்து அது நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.
பழைய ஒரு படத்தோடைய ரீமேக் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த ஒன்லைனை எடுத்துட்டு அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஹெச் வினோத் அவர்கள் தன்னோட டிரெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஓவராலாக ஒரு ட்ரீட்மெண்ட் ரோபோ அது இதுன்னு என்னென்னமோ உள்ளே வருது. ஸோ இது வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னரான ஒரு படமாக இருக்குது. டிவிகே அப்படின்ற ஒரு வேர்டு எங்கே வருதோ அதை வந்து மியூட் பண்ணுறாங்களாம். டிவிகேன்ற கட்சியவே இன்றைக்கி வந்துட்டு யாரும் எங்கே மியூட் பண்ண முடியாத மாதிரி அரசியல் காலன்றது மாறிடுச்சு. ஸோ ஒருத்தர் வந்துட்டு தான் சிஎம் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. அதோடைய 100% எஃபர்ட்ஸ் வினோத்ன்ற டிரெக்டர் அந்த படத்துக்கான எஃபர்ட்ஸை இன்னும் 200% போட்டு அதோட ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனால் அந்த படம் கடைசியாக வந்து சேரும்போது அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு அப்படின்ற ரியாலிட்டிலாம் இன்னும் எத்தனை முறை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இனிமேல் நடக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி டைம் இட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த படம் யாருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போட்ட எஃபர்ட்ஸ். ஒரு ஹீரோவாக தன்னுடைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன இந்த படத்தில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எஃபர்ட்ஸாக இருக்கட்டும். அதில் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அவர் நடித்தது த்ரூ அவுட் த மூவி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா வந்து ஓகே நம்மளோட ஃபேன்ஸுக்கு நம்மளுடைய ஆக்டிங் அப்படின்றதெல்லாம் விட நம்மளுடைய அந்த டான்ஸ் பிடிக்கும் அப்படின்ன உடனே அந்த படத்தில் அந்த ஒரு அண்ணா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டான்ஸ் ஒன்று ஒரு பிட் அடிக்கிறாரு. இங்கேன்னு அடுத்தடுத்து ஒரு லாங்கான ஒரு இது போகுது. ஸோ அந்த டான்ஸ் பிட் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட். ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா அதெல்லாம் வைக்காமல் இருந்துக்கலாம். ஸோ ஹோல்சமாக நான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துடணும், என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்குமோ என் ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் வச்சிடணும், இது எல்லாத்தையும் நான் கொடுத்துடணும், ஒரு டான்ஸ் நல்ல டான்ஸ் கொடுத்துடணும்ப்பா, என் ஃபேன்ஸுக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து அவ்வளோ லாங்காக அந்த ஸ்டெப்ஸ்லாம் திரும்ப அடுத்த பிட்டுக்கு ஆடி கொடுத்த அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அந்த எஃபர்ட்ஸ்க்காக நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அந்த படம் இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் யாருக்கு அப்படின்னா வந்து பியோர் விஜய் ஃபேன்ஸுங்க. நான் வந்து தளபதி ரசிகன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். இட்ஸ் ஓன்லி ஃபார் பியோர் விஜய் ஃபேன்ஸ். நீங்கள் நார்மல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஜிக் அது இது நிறைய விஷயங்களோட யோசிக்க தோணுனா நீங்கள் ஒரு 5வது நாள் 10வது நாள் பார்க்கும்போது, பட் இது ஒரு ஃபேன்ஸ்க்கான செலிப்ரேஷன் படம். அவங்க பார்க்கலாம், இது அவங்களுக்கு 100% ப்ளஸ். இன்னொன்று யார் பார்க்கலாம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபேன்ஸ். இப்போ நம்ம ஊரில் அது ஒரு புதுசாக கிரியேட் ஆகிருக்குது. முன்னாடி பாலிடிக்ஸ் வேறு சினிமா வேறுன்னு இருந்துச்சு. அங்கங்கே சில சினிமாக்களில் பாலிடிக்ஸ் வரும். ஆனால் இந்த படம் பியோர்லி பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல், ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியோ பொலிட்டிக்கல் இல்லையா. ஸோ அதனால் பாலிட்டிக்கல் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க, எனக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பற்றி நான் நினைக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டாக இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா திஸ் மூவி இஸ் ஃபார் யூ. ஸோ அதனால் வந்து ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது ஒரு 18+ அப்படின்றனால சின்ன பசங்க யாரெல்லாம் பார்க்க முடியல, ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களும் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர் பேக்கேஜ் மூவி. ரைட், ஓகே பிரதர், தேங்க்யூ, see you again. நம்ம அந்த செட்டப்ல அப்புறமா நம்ம இன்னொரு தடவை அப்படி மீட் பண்ணுவோம். See you, bye. Thank you, bye.